ஹாய் ஹலோ எவ்ரிவான். வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீச்சிங் ஆப்டிடியூடில், அதாவது யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டில் இருக்க ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீச்சிங் ஆப்டிடியூட் பார்ட் 1 பார்க்காதவங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வீடியோ லிங்க்கை சென்ட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி டீச்சிங் ஆப்டிடியூடில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக டீச்சர்னால் யார், டீச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அண்ட் லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அண்ட் அவங்க எப்படிலாம் ஒரு டீச்சர் டீச் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஃபேஸஸ் நம்ம பார்க்குறோம். டீச்சிங் எத்தனை ஃபேஸாக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஃபேஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் அ ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ், second one is interactive phase, and last one is the post active phase. Pre-active phase means refer to planning. நான் ஆல்ரெடி டீச் பண்ண மாதிரி நான் இன்றைக்கி நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்பர் சிஸ்டம் நடத்த போகிறேன் அப்படின்னா நான் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு நான் டெலிவர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறது தான் என்னென்னா ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ். நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதை எப்படி டீச் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு நம்ம இன்டராக்ட் பண்ணுறது தான் என்னென்னா இன்டராக்டிவ் ஃபேஸ். தேர்ட் ஒன் இஸ் அ போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். போஸ்ட் ஆக்டிவ் ரெஃபர்ஸ் டு ஃபாலோ அப் அண்ட் கன்சாலிடேஷன். அதாவது அது ரிலேட்டடாக நம்ம ஹோம்ஒர்க்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது, அந்த லெசனை எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஃபேஸஸ், அதாவது ஸ்டேஜஸ்ன்றாங்க. ப்ரீ ஆக்டிவ் அண்ட் இன்டராக்டிவ் அண்ட் போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஒரு டீச்சர் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் டீச் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் டோட்டலாக இருக்குது, இதை டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி. இவங்க தான் இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் பை ஐடியலிசம். இதில் நத்திங் பட் இது என்னென்னா, இப்போ நான் ஒரு பிளான்ட்டோட பார்ட்ஸ் நடத்துகிறேன்னா அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் அதுதான். அதே இது அதுக்குள்ளே இருக்க ஒரு ரியாக்ஷன் பற்றி நடத்துகிறேன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இதெல்லாம் நடந்தனால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்லலாம்னா, தே ஸ்பீக் ஆஃப் த ஜெனரல் நேச்சர் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் ஒன்லி, தே டோன்ட் ஸ்பெசிஃபை எனி மெத்தட் டு பி அடாப்டட் வைல் லேர்னிங். ரொம்ப இந்த மெத்தட்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு மேக்ஸ் போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் இல்லை. இப்போ பிளான்ட்டை பற்றி நான் பார்ட்ஸ் நடத்துகிறேன் அப்படின்னா இந்த பிளான்ட் இதுதான் லீஃப், இதுதான் ரூட், இதுதான் ஸ்டெம், இதுதான் பிரான்ச் அப்படின்னு நடத்தினாலே போதும். நோ நீட் டு ப்ரூஃப் எனி தியரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் மெத்தட்ஸ் பை ஐடியலிசம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஆத்தர்ஸ் நிறையா இது சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷின் மெத்தட், பிளாட்டோ கான்வர்சேஷன் மெத்தட். இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து அப்ஜெக்டிவ் டைப் நம்ம கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? பிளாட்டோ கான்வர்சேஷன் மெத்தடை சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டில் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸ், ஹீகல் லாஜிக்கல் மெத்தட், அண்ட் பெஸ்டோலாஜிங்கிறவர் செல்ஃப் ஆக்டிவிட்டி மெத்தட், ஹெர்பர்ட் டிஸ்கஷன் மெத்தடை சொல்லியிருக்காரு. ஃப்ராக்பெல் மெட்டஃபர் ஆஃப் கிண்டர் கார்டன், அதாவது கிண்டர் கார்டன்ற ஸ்பெசிஃபிக் வந்துட்டாலே ஃப்ராக்பெல் மெட்டஃபர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மேபி உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் இதை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் பை ஐடியலிசம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா மெத்தட்ஸ் பை நேச்சுரலிசம். இதை சொன்னவங்க ஏன்னா ரோசையும் believed education lasts throughout life is gained every day through various life experience. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு கல்விங்கிறது வாழ்க்கையில் நம்ம இறக்குற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். இது நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் போய் கற்றுக்கணும்னு ஒரு இது இல்லை. அண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட டெய்லி லைஃப்லேயே நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணுவோம், அதுலேருந்து நம்மளுக்கு லேர்னிங், அந்த மாதிரி இதை தான் இவர் மெத்தட்ஸ் பை நேச்சுரலிசம். நெக்ஸ்ட் ஹீ பிலீவ்ஸ் லேர்னிங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்னென்னா ஆக்சுவல் தனக்கு ஏற்பட்டதை வச்சே அவங்க கற்றுக்கிறணும், அதுதான் சொல்லியிருக்காரு இவர். நெக்ஸ்ட்டு லேர்னிங் கேன் ஆல்சோ டேக் பிளேஸ் இன் த ஸ்பிரிட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் பிளே. திஸ் மெத்தட் இஸ் ரெக்கமெண்டட் பை ரோசியோ, மேபி ஐடென்டிஃபைட் வித் இவரோட மெத்தட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஜான் டிவே மெத்தடோட, ஹியூரிஸ்டிக் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடோட நமக்கு இன்கார்பரேட் ஆகிருக்குன்னா அது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜான் டிவே நமக்கு அட்வொகேட் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அண்ட் ஹியூரிஸ்டிக் மெத்தடோட இது இன்கார்பரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெத்தட் பை நேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்மேட்டிக் மெத்தட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சைல்டு அண்ட் சொசைட்டி அண்ட் த ஆக்டிவிட்டீஸ். therein learning occurs as a result of an activity. Children must learn how to discover method of teaching and experimental. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு ஏன்ற ஒரு கேள்வி, அந்த இப்போ நீங்கள் ஒரு நம்பர்ஸே நடத்துகிறீங்க
இல்லை ஏதாச்சும் ஒரு பிளான்ட்டோட பார்ட்ஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏன் இந்த டீச் பண்ணுறாங்கன்னு ஒரு கொஷின்ஸ் மார்க் வரணும். அப்படி அது அப்படி வந்தால் தான் நீங்கள் உங்களோட டீச்சிங் வந்து எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதான் அது என்னென்னா pragmatic methods. The project method of teaching is where a problematic act has to be carried out in the completion in its natural setting. Fourth one is a existential method. Ask questions until an acceptable conclusion is reached. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஒன்று டீச் பண்ணுறேன். இப்போ ஒரு பையன் வந்து கீழே விழுந்துட்டான், அவனுக்கு வந்து கண்ணாடியில் சிராய்ப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு பிளட்டு நிற்காது. கண்ணாடி பட்டுச்சுன்னா பிளட்டு நிற்காது. அது ஏன் பிளட்டு நிற்காதுன்றத அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து தீர்ற வரைக்கும் நம்ம அவனுக்கு வந்து அக்செப்டபிள் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இதனால தான் கண்ணாடி பட்டால் ரத்தம் நிற்காது இதோடு முடிச்சிடாமல் அது ஏன் நிற்காதுன்ற அளவுக்கு அக்செப்டபிள் ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவனுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. Focuses on inductive thinking, emphasis on individual education, homeschooling preferred over school education. இந்த மாதிரி அக்செப்டபிள் ஆன்சர் வந்து நமக்கு வந்து காமன் ஒரு அட்மாஸ்ஃபியரில் வந்து நமக்கு கிடைக்காது. அதாவது இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஹோம் ஸ்கூலிங் வந்து இதுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கும். ஆனால் அங்கேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டாக்ட்ரினேஷன் இருக்காது. இன்டாக்ட்ரினேஷன் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ அபவுட் திஸ். இன்டாக்ட்ரினேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்தவித டவுட்டுமே இல்லாமல் அவனுக்கு நம்பப்படணும். இதுதான் இன்டாக்ட்ரினேஷன். ஆனால் அதுவுமே இங்கே வந்து ரொம்பலாம் கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க. என்னென்னா எக்ஸிஸ்டென்ஷியல் மெத்தட் அப்படின்னா என்னென்னா அவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் திரும்ப அவன் கேள்வி கேட்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்ன எக்ஸிஸ்டென்ஷியல் மெத்தட். இதில் உங்களுக்கு கொஸ்டின் டைப் எப்படி கேட்கலான்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்படி இருக்கான். ஓகேங்களா, அவனுக்கு வந்து திரும்ப க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. இது எந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்து மெத்தட் ஆஃப் ஐடியலிசம், நேச்சுரலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் மெத்தட். ஆன்சர் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் மெத்தட். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரெக்கமெண்டட் பை செகண்டரி ஸ்கூல் கமிஷன். செகண்டரி ஸ்கூல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆத்தர் சொன்னதை ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி சொன்னதை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா ஐடியலிசம், நேச்சுரலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராக்மேட்டிக் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா யார் சொன்ன ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி வந்து சொன்னது. இப்போ ஸ்கூல் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் செகண்டரி ஸ்கூல் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க சொன்ன இயர் வந்து என்னென்னா 1952 to 1953. ஓகேங்களா, இயர் மஸ்ட். Methods of teaching must provided opportunities for children to develop clear thinking and expression. ஓகேங்களா, ஒரு சில்ட்ரன் வந்து கவனிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட டவுட் கேட்குறான்னு எத்தனை தடவை டவுட் கேட்பேன் அந்த லெவலில் முடிச்சிடாமல் அவனுக்கு வந்து கிளியர் திங்கிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் தன்னோட ஐடியா வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவனுக்கு ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் சென்டர்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் மஸ்ட் பி அடாப்டட். அதாவது நீங்கள் ஒரு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு இட் மீனிங் ஆஃப் கினெஸ்தெட்டிக் லேர்னிங், ஆக்டிவிட்டி பேஸ்டு லெசன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ராஜெக்ட் மெத்தட் மஸ்ட் பி யூஸ்ட் இன் ஸ்கூல் ப்ராக்டிஸ். அதாவது என்னென்னா ப்ராஜெக்ட் மெத்தட்ஸ் அப்படின்லாம் என்னென்னா ஸ்கூல்லே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்டிவிட்டி பேஸ்டு இதெல்லாமே வந்து ஸ்கூல் லெவல்லே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்கூல் மஸ்ட் பி என்கரேஜ்டு. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்டல் டெமான்ஸ்ட்ரேட்டிவாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரெக்கமெண்டட் பை செகண்டரி ஸ்கூல் கமிஷன். என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஓகேங்களா, திங்கிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் சொன்னது யாருன்னா டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா செகண்டரி ஸ்கூல் கமிஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஆஃப் டீச்சிங். மொத்தம் நமக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இன்டர்வீனிங் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள் யாருன்னா இதில் டீச்சர் தான் இண்டிபெண்ட் வேரியபிள். பிகாஸ் ஷீ ஆர் ஹீ நோ எவ்ரி திங். ஓகேங்களா, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா டிபெண்ட் வேரியபிள். தே ஆர் டிபெண்ட் ஆன் த டீச்சர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ எவ்ரி திங் அபவுட் த பர்டிகுலர் கான்செப்ட். அதனால் அவங்க வந்து டீச்சர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் டிபெண்ட் வேரியபிள்ஸ். டிபெண்ட் வேரியபிள்ஸ் யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இண்டிபெண்ட் வேரியபிள் யாருன்னா டீச்சர் அண்ட் இன்டர்வீனிங் வேரியபிள் வந்து கரிக்குலம். ஃபார் எக்ஸாம்பிள் இது டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நமக்கு மேலிடத்துலேருந்து நமக்கு இது வரும் இல்லையா, ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, அதுதான் என்னென்னா இன்டர்வீனிங் வேரியபிள். டிபெண்ட்டுக்கும் இண்டிபெண்ட்டுக்கும் இதில் கரிக்குலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. CURRI வரும், சாரி.
இண்டிபெண்ட்டுக்கும் டிபெண்ட்டுக்கும் இடையில இன்டர்வீனிங் வேரியபிள் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்ட்டாக இருக்கிறது வந்து சில பேர் வந்து பரம்பரையாகவே ஒரு குடும்பத்தில் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆமாம் தானே? இன்ஹெரிட்டடாகவே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து திடீர்னு நமக்கு கிடைக்கும். அவங்க வந்து ஒரு டீச்சர் லிசன் பண்ணுறதை வச்சு அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கிறத வச்சு சில பேர் வந்து டேலண்ட் ஆகுவாங்க. அதை தான் இதை சொல்கிறவங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து 2 types. ஒன் இஸ் இன்ஹெரிட்டட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அக்வைர்டு. இன்ஹெரிட்டடில் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கலாகவும் வரலாம், மென்டலாகவும் வரலாம், இல்லைன்னா டெம்பராமெண்டல்லாம் இருக்குது. டெம்பராமெண்டலாக என்னென்னா தன்னையே அறியாமல் இயற்கையாகவே வர்றது தான் டெம்பராமெண்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அக்வைர்டு. அக்வைர்டில் வந்து பார்த்தோம்னா சோஷியல், கல்ச்சுரல், எஜுகேஷ்னல் அண்ட் எமோஷனல். ஓகேங்களா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டீச்சர்ஸ் டு நோ வேரியபிள்ஸ் சச்சஸ். இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சச்சஸ் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்டெலிஜென்ஸ், அவனோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ், அவனுக்கு எந்த லெவல் வந்து இன்டெலிஜென்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் அவனுக்கு எந்த லெவலில் இருக்குன்னு ஒரு டீச்சர் வந்து இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிலபஸ் அண்டு கரிக்குலம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியும். சிலபஸுக்கும் கரிக்குலமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் மீனிங் என்னென்னு பார்த்துக்கலாம். சிலபஸ் இஸ் த டாக்குமெண்ட் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த போர்ஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் கவர்ட் இன் ஏ சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து இங்கே சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு கரிக்குலம் நமக்கு ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன டைப்பு, மெமாலியனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆம்ஃபிபியன்ஸோட சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, டபுள் வென்டிலேஷன், இதெல்லாம் இது சேர்ந்தது தான் என்னென்னா syllabus. ஓகேங்களா? கரிக்குலம் இஸ் த ஓவரால் கண்டென்ட் டாட் இன் அன் எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் ஏ கோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு காலேஜில் வந்து என்ன சிஸ்டம் இருக்குது அதுதான் என்னென்னா கரிக்குலம். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ 35 minutesல கிளாஸில் 10 minutes வந்து டீச்சிங், 10 minutes வந்து டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 10 minutes இன்ட்ராக்ஷன், நெக்ஸ்ட்டு 5 minutes வந்து டிஸ்கஷன், இந்த மாதிரி இருக்கிறதா வந்து என்ன கரிக்குலம். அவங்க வந்து ஓவராலாக ஒரு அவுட்டர் மோஸ்ட் வியூ வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க கரிக்குலம்னு. சிலபஸ் அப்படிங்கிறது ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குதோ அதை தான் சிலபஸ். ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து க்ரீக் டேர்ம்லேருந்து ஒரிஜின் ஆச்சு. அண்ட் கரிக்குலம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லத்தீன். ஓகேங்களா? இதை வந்து ஒன் வேர்டு நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட், இது வந்து கோர்ஸ், டிஸ்கிரிப்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ், நேரோ அண்ட் வைட். ஓகேங்களா? வைடு அப்படி ஏன் இதில் நேரோ வைடுன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு குறுகிய ஒரு இதுக்குள்ளே தான் இது வந்து இருக்கும். கரிக்குலம்ங்கிறது ஆல் ஓவர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தட் காலேஜ். அப்போ அந்த காலேஜில் இதுதான் ரூல்ஸ், 35 minutesல இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா காலேஜுக்குமே, அதாவது எந்த காலேஜில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே சொல்கிறது. அதே இது வந்து நமக்கு நேரோ அப்படின்னா அந்த இது வந்து சிலபஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து க்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து எக்ஸாம் போர்டு, கவர்மெண்ட் கரிக்குலம் வந்து கவர்மெண்ட் ஆர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கூல், காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம் வந்து பார்த்தோம். ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம் நார்மலி இயர், ஒன்று இயருக்குள்ளே வந்து இது மாறலாம், இல்லைனா இது ஒரு டேர்ம். புரியுதா? இது வந்து ஒரு செமஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்லைனா வந்து ஒரு கார்டியாக், இந்த ஒரு பேப்பர் வந்து அந்த ஒரு டேர்ம் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அது வந்து இதாகும் டில் த கோர்ஸ் லாஸ்ட். இது வந்து என்னென்னா அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் கரிக்குலம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வேரிஸ் ஃப்ரம் டீச்சர் டு டீச்சர். ஓகே, வேரிஸ் ஃப்ரம் இப்போ ஒரு காலேஜில் வந்து 150 டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு டீச்சருக்கு இந்த சிலபஸாக இருக்கும், வேறு டீச்சருக்கு வேறு சிலபஸாக இருக்கும். ஆனால் கரிக்குலம் வந்து பார்த்தோம்னா எல்லா டீச்சருக்கும் ஒன்று தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இது தான் நான் டீச் பண்ண, இதுதான் வந்து என்னென்னா கரிக்குலம். புரியுதா? இதுதான் வந்து சிலபஸ்க்கும் கரிக்குலமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷன். கரிக்குலம் இஸ் நத்திங் பட் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து நமக்கு ஆர்டர், மேல் இடத்துலேருந்து ஒரு ஆர்டர் தான் என்னென்னா கரிக்குலம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மைக்ரோ டீச்சிங் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டீச்சர்ஸ் இல்லைனா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஃப் தே ஆர் செலக்டட் இன் த இன்டர்வியூ தே ஆர் ஆஸ்க்டு டு அட்டெண்ட் த மைக்ரோ டீச்சிங் அவங்கள வந்து பண்ண சொல்லுவாங்க. மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறீங்க. நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் எ ஸ்டூடெண்ட் டீச்சிங் ஸ்கில் ட்ரைனிங் டெக்னிக்
ஆர் ஏ டெக்னிக் அண்ட் நாட் ஏ டீச்சிங் டெக்னிக். இது வந்து டீச்சருக்குரிய டீச்சிங் டெக்னிக் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அவங்க ஒரு டீச்சிங் டெக்னிக்கில் வருவாங்க, ஆனால் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ட் ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமாம் தானே? அதனால் எதுனா ஸ்டூடெண்ட் டீச்சிங் ஸ்கில். ஸ்டூடெண்ட்க்கு இப்போ 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 10 பேர் 10 விதமாக இருப்பான். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 3 டைப்புக்கு நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க, அடுத்து இருக்கிற 3 டைப்புக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எந்த மாதிரியாக டீச் பண்ணுவீங்க. இதுதான் என்னென்னா மைக்ரோ டீச்சிங். ஓகேங்களா? டு எனேபிள் டீச்சர் ட்ரைனிஸ் டு லேர்ன் அண்ட் அசிமுலேட் நியூ டீச்சிங் ஸ்கில்ஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். To enable teacher trainees to a master number of teaching skills. To enable teacher trainees to gain confidence in teaching. ஏன் இந்த கான்ஃபிடென்ஸ் இன் டீச்சிங் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டீச்சர் கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நல்லா போல்டாக பேசிடுவாங்க. அதுதான் என்னென்னா மைக்ரோ டீச்சிங். டு எனேபிள் டீச்சர் ட்ரைனிஸ் டு கெயின் கான்ஃபிடென்ஸ் இன் டீச்சிங். மைக்ரோ டீச்சிங் இஸ் a highly individualized training device. ஓகேங்களா? இது வந்து மேபி நம்ம கன்வெர்ட்ஸில் கேட்கலாம். மைக்ரோ டீச்சிங் இஸ் a dash device இந்த மாதிரி கேட்டுட்டு individualized training device. Micro teaching is an experiment in the field of teacher education which has been incorporated in the practice teaching schedule. It is a student teaching skill training technique and not a teaching technique. ஓகேங்களா? ஒரு ட்ரைனிங். புரியுதா? நான் இருக்குன்னு உங்களுக்கு இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். இது வந்து டீச்சருக்குரிய டீச்சிங் டெக்னிக் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன மாதிரி புரியுதா, அதுக்கப்புறம் அதுதான் வந்து என்னென்னா மைக்ரோ டீச்சிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மைக்ரோ டீச்சிங்கில் டைம் டியூரேஷன் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நிமிஷத்துக்கு டீச் பண்ணணும், அது ஃபீட்பேக் வந்து எவ்வளோ நிமிஷம் கொடுப்பாங்க, திரும்ப ரீப்ளான், திரும்ப ரீடீச். ஏன் அப்படின்னா இந்த டீச்ன்றது வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர்டாக ஒரு டாபிக் வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிடாலிஸுங்கிறது ஒரு டாபிக் தே ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் வெல். அதை வந்து அவங்க டீச் பண்ணும்போது தே டோன்ட் ஹேவ் ஃபியர் அபவுட் திஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபீட்பேக்கும் நமக்கு நல்லா தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரீப்ளான் அண்டு ரீடீச். திரும்ப அவங்களுக்கு வேறு டாபிக் கொடுத்து டீச் பண்ணும்போது அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபீட்பேக்கு. இதுதான் வந்து என்னென்னா மைக்ரோ டீச்சிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னரை வந்து நம்ம நிறையா லெவலாக வந்து நம்மளை டிவைட் பண்ணலாம். ஒன்று இஸ் மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரெஃப்ளெக்டிவ் லெவல். ஓகேங்களா? மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல். மெமரி லெவலை டிஸ்கிரைப் பண்ணவங்க யாருன்னா, அதை காயின் பண்ணவங்க யாருன்னா ஹெர்பர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மாரிசன், ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஹண்ட். ஓகேங்களா? இட் இஸ் அ ரோட் மெமரைசேஷன் அண்ட் மெமரி லெவல்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இல்லை 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த கொஸ்டினை வந்து ஒரு டீச்சர் டீச் பண்ணால் புரியுவான், ஆனால் அவனாக ரீட் பண்ணும்போது அது புரியாது. ஆட்டோமேட்டிக்காக குருட்டு மனப்பாடம்னு சொல்லுவாங்களே, அதுதான் என்னென்னா இந்த ரோட் மெமரைசேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் மாரிசன் சொன்னார், மாஸ்டரி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பை டெவலப்பிங் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு 15-16 ஏஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களாம் அந்த கான்செப்ட் வந்து மனப்பாடம் பண்ணி பார்ப்பாங்க. வரலன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சால் தான் மனப்பாடம் ஆகுன்ற பட்சத்தில் அவங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ரெஃப்ளெக்டிவ் லெவல் வந்து என்னென்னா யூஸ் ஆஃப் நாலேஜ், ரிசர்ச் ஸ்கில்ஸ் டு சால்வ் லைஃப் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஏன்னா இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து சொல்ல வராங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை தேடி கண்டுபிடிக்கிற இதுதான் என்னென்னா அந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல். இது வந்து என்னென்னா அப்பர் ஏஜ் லிமிட் 18 அடலசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏஜ் லிமிட்டில் தான் இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் வந்து ஆப்ட் ஆகும். மெமரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 8 or 10, 12 அந்த ஏஜ் வரை வந்து இந்த மெமரி லெவல் வந்து ஆப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து தாட்லெஸ். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இஸ் தாட்ஃபுல். ரெஃப்ளெக்டிவ் லெவல் வந்து ஹைலி தாட்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு டீச்சர் வந்து ஓரலாவோ இல்லை ரிட்டன் டெஸ்ட்டாவோ இல்லை எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸாவோ இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் காம்ப்ரிஹென்சிவ் எஸ்ஏ அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்ஏ வந்து இருக்கும், அதுவுமே எப்படின்னா காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இல்லை அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு எக்ஸாம் வந்து இப்போ டிஎன் செட்டே வச்சுக்கோங்களேன். டிஎன் செட்டில் வந்து உங்களுக்கு எஸ்ஏ டைப் இந்த யூனிட்டில் அந்த எஸ்ஏ டைப்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே இது அப்ஜெக்டிவ்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்லேருந்து 3 or 4 கொஷின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்காக நம்ம இவ்வளோ தூரத்தையும் படிக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் இதுதான் என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்.
ஹண்ட் என்ன, ஹண்டோட ரெஃப்ளெக்டிவ் லெவலில் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஷின்ஸ், கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ். இதை வந்து என்னென்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு சுச்சுவேஷன் நீ இருக்க, இதுக்கு வந்து நீ என்னப்பா சொல்யூஷன் கண்டுபிடிப்ப, அந்த மாதிரி இதுதான் என்னென்னா இந்த டைப் ஆஃப் ரெஃப்ளெக்டிவ் லெவல். இது வந்து மெமரி லெவல் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் இட் லோவர் கிளாஸஸ், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு மிடில் கிளாஸஸ், ரெஃப்ளெக்டிவ் லெவலுக்கு ஹையர் கிளாஸஸ். மெமரி லெவலில் அத்தாரிட்டேரியன் அண்ட் டாமினன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் பெர்மிசிவ் ரோல் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவலில் வந்து டெமோக்ராட்டிக் ரோல். மெமரி லெவலில் டீச்சர் சென்டர்ட், இதில் முக்கியமானது எதுனா லேர்னர் சென்டர்ட், இதில் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக இதில் லேர்னர் சென்டர்ட் எது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலா, மெமரி லெவலா, இல்லை ரெஃப்ளெக்டிவ் லெவலா, இல்லை நன் ஆஃப் தி அபவான்னு கேட்கலாம். இதில் லேர்னர் சென்டர்ட் யாருன்னா, சென்டர்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இதில் முழுக்க இன்வால்வ் ஆகிறது தான் என்னென்னா ரெஃப்ளெக்டிவ் லெவல். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வரைக்குமே வந்து ஒரு டீச்சரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சரை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பான். ஆனால் வந்து ரெஃப்ளெக்டிவ் லெவலில் வந்து இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்டை டேரெக்டாக வந்து அவன் இன்வால்வ் பண்ணான், அவனோட ஸ்டடீஸில் இன்வால்வ் பண்ணலாம். ஆனால் இதில் கொஷின்ஸ் எப்படி வரும், நான் ஆல்ரெடி டோல்ட் யூ ஆன்சர் வந்து என்னென்னா லேர்னர் சென்டர்ட் வந்து ரெஃப்ளெக்டிவ் லெவல், லேர்னர் ரெஃப்ளெக்டிவ், இன்னும் மறந்துடாதீங்க. மிச்சம் ரெண்டும் மெமரி லெவல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா டீச்சர் சென்டர்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மல், இன்ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல். ஃபார்மல் அப்படின்னா என்னென்னா, ஃபார்மலாக ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு பையனை வந்து சேர்த்து அவனுக்கு வந்து நாலேஜ் எஜுகேஷன் கிடைக்கிறது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேங்களா? ப்ரொவைடட் இன் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். இன்ஃபார்மல் வந்து பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி மூலிமா நம்ம சில விஷயங்களை கற்றுக்குறோம். நம்மளவே அறியாமல் நம்ம ஒரு பப்ளிக்கில் உட்காந்துருக்கும் போது ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்குறோம். இது வந்து என்னென்னா இன்ஃபார்மல். நெக்ஸ்ட்டு நான் ஃபார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிஸ்டமேட்டிக்கலி ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டி கேரிட் ஃபார் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார் இன்ஸ்டான்ஸ் இது வந்து என்னென்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு. ஃபார்மலில் இருக்கிறது தான், ஆனால் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் என்னென்னா நான் ஃபார்மல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பியாஜெட் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் இட் இஸ் நத்திங் பற்றி ஒரு அறிவுத்தன்மை, அறிவுத்திறன். என்னென்னலாம் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த லெவலில் இருக்குது அதை தான் என்னென்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் சொன்னவங்க, இது ப்ரூவ் பண்ணவங்க யார் அப்படின்னா பியாஜெட்ஸ். ஓகேங்களா? இது ஸ்டேஜ், ஏஜ் அண்ட் கோல். சென்சரி மோட்டாருங்கிறது என்னென்னா பர்த் டு 18 or 24 monthsக்குள்ளே இருக்கிறதா என்னென்னா சென்சரி மோட்டார். நல்லா பார்த்துக்கோங்க. சென்சரி மோட்டாருங்கிறது பர்த் டு 18 to 24 monthsக்குள்ளே இருக்கிறது சென்சரி மோட்டார். இதில் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் கோலில் வந்து என்னென்னா சைல்ட்ஸ் எபிலிட்டி டு நோ தட் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டினியூ. சைல்ட்ஸ் எபிலிட்டி டு நோ தட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பற்றி அந்த சைல்டுக்கு வந்து தனக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். அண்ட் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் ஈவன் தோ தே கேன் நோ லாங்கர் சீன் ஆர் ஹியர்டு. அது கூட வந்து அதில் அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு இல்லாட்டியும் கூட அதுக்கு அவங்களுக்கு வந்து அதோடைய ஆர்வம் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரீ ஆப்ரேஷனல் வந்து 2 to 7 years ஓல்டு. இட் மேபி செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நினைக்கிறேன். 2 to 7 years ஓல்டு. இதை வந்து என்ன சொல்லணும்னா அது வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸும்பாங்க ஃபஸ்ட்டு சென்சரி மோட்டாரை. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் தாட் அப்படிம்பாங்க. த எபிலிட்டி டு திங்க் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் நாட் வித்தின் த இம்மீடியட் என்விரான்மெண்ட்டு. அது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து அதுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஆல்மோஸ்ட் சென்சரி மோட்டார் மாதிரி தான். இது வந்து என்ன, அது வந்து ஆப்ஜெக்டை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஒரு சில்ட்ரனுக்கு அதில் ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்கணும். ஈவன் தோ அது வந்து ரொம்ப நமக்கு இமீடியட் என்விரான்மெண்ட்டில் உடனே நடக்காத விஷயமா கூட இருக்கட்டும், ஆனால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சைல்டுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கான்க்ரீட் ஆப்ரேஷனல். இது வந்து ஏஜ் 7 to 11 years. இது வந்து என்ன லாஜிக்கல் தாட். நெக்ஸ்ட்டு ஃபார்மல் ஆப்ரேஷனல் அடோலசன்ஸ் டு அடல்ட்ஹுட் சயின்டிஃபிக் ரீசனிங். ஃபார்மல் ஆப்ரேஷனல் வந்து அடோலசன்ஸ் டு அடல்ட்ஹுட், அதாவது என்ன காலேஜ் லெவலில் இது வந்து வரும். இதுக்கு வந்து என்னென்னா சயின்டிஃபிக் ரீசனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ டீச்சிங்கில் வந்து நான் ஒரு டாபிக் விட்டேன். அது வந்து என்னென்னா ஃபேஸஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் வந்து என்னென்னா நாலேஜ் அக்வைசிஷன் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் இஸ் ஸ்கில் அக்வைசிஷன் ஃபேஸ், தேர்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ். ஃபஸ்ட்டு நாலேஜ் அக்வைசிஷன் ஃபேஸ் வந்து என்னென்னா அப்சர்வ், டெமோ, ஸ்கில் அண்ட் அனலைஸ், டிஸ்கஸ், டெமோ. அதாவது என்னென்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை அவங்க கிளாஸ் எடுத்து மற்றவங்க வந்து
இன்விஜுவலேட்டர்ஸ் வந்து அவங்கள கேண்டிடேட் எப்படி பண்ணுறாங்கன்றத டெமோ வந்து பார்க்குறது தான் என்னென்னா நாலேஜ் அக்விசிஷன் ஃபேஸ். செகண்ட் ஒன் இஸ் ஸ்கில் அக்விசிஷன் ஃபேஸ் வந்து என்னென்னா ப்ரிப்பேர் மைக்ரோ லெசன், ப்ராக்டிக்கல் ஸ்கில் அண்ட் ஃபீட்பேக். இது வந்து என்னென்னா ரீடீச்சிங். நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சேன். இது வந்து ஃபீட்பேக். டெமோ கிளாஸ் வந்து 6 மினிட்ஸ் வந்து டெமோ கிளாஸ் 6 மினிட்ஸ் ஃபீட்பேக், திரும்ப ரீடீச், ரீபிளான், ரீடீச் அண்ட் ரீஃபீட்பேக். இதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்கில் அக்விசிஷன் ஃபேஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில் டு ஆக்சுவல் டீச்சிங். அவங்களுக்குரிய ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை வந்து அவங்க டீச்சிங்காக எப்படி வெளிக்கொண்டு வர்றாங்க, இதுதான் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ். ஃபஸ்ட்டு நாலேஜ் ஃபேஸ் வந்து டெமோ. நாலேஜ் அக்விசிஷன் ஃபேஸ் வந்து நமக்கு டெமோ எப்படி டீச் பண்ணுறாங்கன்றது. நெக்ஸ்ட்டு ஸ்கில் அக்விசிஷன் ஃபேஸ் வந்து அவங்க வந்து இது வந்து என்னென்னா ரீடீச்சிங். இங்கேயே நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா, ரீடீச்சிங். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில் டு ஆக்சுவல் லேர்னிங். ஒரு டீச்சருக்குரிய ஸ்கில்லை வந்து அவங்க எப்படி டீச்சிங்காக வெளிக்கொண்டு வர்றாங்க, இதுதான் என்னென்னா ஃபேஸஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். சாரி, இந்த ஸ்லைடு வந்து நமக்கு பின்னாடி வந்துருச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு மைக்ரோ டீச்சிங் கூட இந்த டெஃபினேஷன் கொடுக்க முடியலை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.